வியாழக்கிழமையை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். கோயில் முன்புள்ள கடலில் புனித நீராடி நாழி கிணற்றில் குளித்த பின் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுப்பிரமணிய சுவாமி மற்றும் குரு பகவானை தரிசனம் செய்தனர். இதனால் பொது தரிசனம், ₹100 கட்டண தரிசனம், முதியோர்களுக்கான சிறப்பு தரிசன வரிசைகளில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. புதிய தலைமுறை செய்தியின் எதிரொலியாக சென்னை மாதவரம் வடபெரும்பாக்கத்தில் கடந்த 6 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருந்த மேம்பால பணி விரைந்து முடிக்கப்பட்டிருக்கிறது. செய்தி ஒளிபரப்பான 18 நாட்களிலேயே மேம்பால பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டு தற்போது 90% பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன. தங்களுடைய நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்துள்ளதால் அந்த பகுதியைச் சேர்ந்த தொழிலாளர்களும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஓரிரு வாரங்களில் பால திறப்பு விழா நடைபெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை VPG ராம்ஜி என மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. சென்னை அண்ணா சாலையில் தலைமை தபால் நிலையம் அருகே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இதில் மாநில அரசின் நிதி பங்கீட்டை 100லிருந்து 40% உயர்த்த கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கூடிய காங்கிரஸ் கட்சியினர் மகாத்மா காந்தியின் பெயரை திட்டமிட்டு மறைக்கும் செயலில் மத்திய அரசு ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. வன உரிமை சட்டம் 2006 முழுமையாக அமல்படுத்தி பட்டா வழங்க வேண்டும், கருமந்துறை கிராங்காடு பகுதியில் மலைவாழ் மக்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கத்தில் செவிலியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிரந்தர பணியாளர்களுக்கு வழங்குவது போல் தொகுப்பூதிய செவிலியர்களுக்கும் சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருந்தது. ஆனால் இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது என போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தினர் குற்றம் சாட்டினர். இதை கைவிட்டு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் எனவும் திமுக அரசை வலியுறுத்தியுள்ளனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் 9வது சர்வதேச கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்த இந்த நிகழ்வின் மூலம் சந்தைப்படுத்துதல், நிதி மேலாண்மை, ஏற்றுமதி மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்த நடைமுறை அனுபவங்களை மாணவர்கள் ஆர்வமோடு கற்றுக்கொண்டனர். அத்துடன் 50க்கும் மேற்பட்ட அரங்குகளை அமைத்த மாணவர்கள் கைவினைப் பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களை காட்சிப்படுத்தி பொதுமக்களுக்கு விற்பனை செய்தனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தாலுகா எடையூர் கடைத்தெருவில் சட்ட மசோதா நகலை எதிர்த்து அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் புகைப்படத்தை நீக்கிய மத்திய அரசை கண்டித்தும் விக்சித் பாரத் கிராமிக் சட்ட மசோதாவை மத்திய அரசு உடனே கைவிட வலியுறுத்தியும் போராட்டம் நடைபெற்றது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஓமலூர், கடையாம்பட்டி, தாரமங்கலம், கருப்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கரும்பு அறுவடை பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. அறுவடை செய்யப்படும் கரும்புகளில் 80% சர்க்கரை ஆலைகளுக்கும் 20% வெல்லம் உற்பத்தி ஆலைகளுக்கும் கொண்டு செல்லப்படுவதால் கரும்புடன் சேர்த்து வெல்லம் உற்பத்தியும் கணிசமாக அதிகரித்திருக்கிறது. சந்தையில் கலப்படமற்ற தரமான வெல்லம் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆலைகளில் கண்காணிப்பு பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். மதுரை உசலம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டம் செய்தனர். கீரிப்பட்டி, போலியம்பட்டி ஊராட்சிகளில் 1 மாதத்தில் 2 வாரங்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் பணி வழங்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. தற்போது சுழற்சி முறையில் மாதத்திற்கு 1 வாரம் மட்டுமே பணி வழங்கப்படுவதாகவும் அதற்கு பதில் பழைய முறைப்படி பணி வழங்க வேண்டும் என்றும் பெண்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். வட்டார வளர்ச்சி அலுவலர் அன்பரசன் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. சென்னையில் மகளிர் சுய உதவிக்குழு உற்பத்திப் பொருட்கள் விற்பனை கண்காட்சியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் வரும் 4ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை கண்காட்சி நடைபெற இருக்கிறது. மொத்தம் 46 அரங்குகள் அமைக்கப்பட்டு
ஆடை அணிகலன்கள், மரச்சிற்பங்கள், உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சுய உதவிக்குழு பெண்களோடு கலந்துரையாடினார். தொடர்ந்து மதுரையில் நடைபெற்ற உணவு திருவிழாவில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். தமிழ்நாட்டில் காவல் உயரதிகாரிகள் வீடுகளில் ஆர்டர்லிகளாக ஒருவர் கூட பணியில் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிஜிபி அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். தமிழ்நாட்டில் ஆர்டர்லி முறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவு முழுமையாக பின்பற்றப்பட்டதா என்று நீதிபதிகள் எழுப்பிய கேள்விக்கு பதிலாக தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் டிஜிபியின் அறிக்கையை தாக்கல் செய்தார். அதில் காவல்துறை உயரதிகாரிகளின் இல்லங்களில் ஆர்டர்லிகளாக ஒருவர் கூட பணியாற்றவில்லை எனவும், அவ்வாறு இருப்பதாக புகார் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அனைவருக்கும் கல்வி இயக்கம் சார்பில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான இலவச மருத்துவ காப்பீட்டு முகாமில் 18 வயதிற்கு உட்பட்ட மாணவ மாணவிகள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் பார்வை, செவித்திறன் மற்றும் மூளை வளர்ச்சி தொடர்பான நவீன பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அத்தோடு மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை, உதவி உபகரணங்கள் மற்றும் அரசு பேருந்து, ரயில் பயண சலுகைகளுக்கான பரிந்துரைகளும் ஒரே இடத்தில் வழங்கப்பட்டதால் பெரும் பயனடைந்தனர். மயிலாடுதுறை அருகே நல்லத்துக்குடி தனியார் சிபிஎஸ்இ பள்ளி வேன் மீது பின்னால் வந்த மற்றொரு பள்ளி வாகனம் மோதிய விபத்தில் 26 மாணவர்கள் காயமடைந்தனர். அவர்களுக்கு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. விபத்து செய்தியறிந்து பெற்றோர் மருத்துவமனையில் குவிந்தனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. தவிக தலைவர் விஜயிடம் என்றைக்காவது கேள்வி கேட்டதுண்டா என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வினவியிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், திமுக ஒரு தீய சக்தி என்று விஜய் கூறியது குறித்து பதிலளித்திருக்கிறார். விஜய் கவர்மெண்ட் நடத்துறீங்களா இல்ல கண்காட்சி என்னைக்கா நீங்க கேள்வி கேட்டுருக்கீங்களா? இல்ல சார், அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு ஒரு வாட்டி பேச விடுங்க. சபரிமலை சென்று திரும்பும் ஐயப்ப பக்தர்கள் ராமேஸ்வரம் செல்லும் போது தங்கள் பக்தி உடைகளை கடலில் வீசுவது சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தாக மாறியுள்ளது. எதற்காக கடலில் ஆடையை வீசுகிறார்கள்? எங்கிருந்து வந்தது இந்த நேர்த்திக்கடன் முறை என்று கேள்வி எழுப்புகின்றனர் உள்ளூர்வாசிகள். நீ புண்ணியத்தை தேட வரும்போது பாவத்தை சேர்க்கப்படாது. போகும்போது இந்த பெப்ளர்லயே போய் நிறைய சுத்தி துணி சுத்தி இங்கெல்லாம் ஆஃப் ஆகி போகுது. சபரிமலை தரிசனம் முடிந்து திரும்பும் ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநில ஐயப்ப பக்தர்கள் ராமேஸ்வரம் வரும்போது வித்தியாசமான ஒரு பழக்கத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். பாம்பன் சாலை பாலத்தில் பேருந்தை நிறுத்தி தாங்கள் அணிந்திருந்த கருப்பு வேட்டி மற்றும் துண்டுகளை அப்படியே கழற்றி கடலில் வீசி செல்கின்றனர். புண்ணியம் தேடும் இவர்களுடைய புதிய செய்கை மன்னார் வளைகுடாவின் பொக்கிஷமான பவளப்பாறைகளை மெல்ல மெல்ல கொன்று கொண்டிருக்கிறது. இந்த பாம்பன் கடல் பகுதி, மன்னார் வளைகுடா கடல் பகுதி 2500க்கும் மேற்பட்ட கடல்வாழ் அரிய வகை உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி, பவளப்பாறைகள் நிறைந்த ஒரு பகுதி. இந்த தூக்கி போடக்கூடிய இந்த துண்டு என்ன ஆகும் அப்படின்னா, பாலத்திலிருந்து கீழே தூக்கி போடும் பொழுதே அது காற்றுல மேலே திரும்ப தூக்கிட்டு வந்து பாலத்தில் வரக்கூடிய வாகனங்களுடைய டிரைவர்களுடைய கண்ணாடியை பார்வையை மறைச்சி விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கடலில் விழும் இந்த துணிகள் பவளப்பாறைகளை மூடிவிடுவதால் மீன்களுக்கு வசிப்பிடம் இல்லாமல் போகிறது. இனப்பெருக்கம் தடைபடுகிறது. இதனால் மீன் வளம் குறைந்து 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பாரம்பரிய மீனவர்களின் வாழ்வாதாரம் இன்று கேள்விக்குறியாகி நிற்கிறது. அது மட்டுமல்ல, கடலில் மிதக்கும் இந்த துணிகள் நாட்டு படகுகளின் பித்தளை விசிறிகளில் சிக்கிக் கொள்கின்றன. இதனால் நடுக்கடலில் படகுகள் பழுதாகி நிற்பதும், அவற்றை சரி செய்ய மீனவர்கள் ஆயிரக்கணக்கில் செலவு செய்வதும் வாடிக்கையாகிவிட்டது. வேந்து போனது போக இந்த பாரு போய் அப்படியே படந்து கிடக்குது. அன்றாடம் எங்களுடைய பைப்பர் போட்டு இப்போ நிறைய மீனவர் வச்சிருக்கிறோம். அது சின்ன பெப்ளர் தான் இருக்கும். நான் கரையோரத்தான் தீவுக்கு இறங்க போய் பக்கத்தில் விடுவான். போகும்போதே இந்த பெப்ளர்லேயே போய் நிறைய சுத்தி துணி சுத்தி இங்கெல்லாம் ஆஃப் ஆகி போகுது. 3600க்கும் மேற்பட்ட அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் வாழும் இந்த மன்னார் வளைகுடாவை காப்பாற்ற வேண்டியது நமது கடமை. மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் உடனடியாக தலையிட்டு பாம்பன் பாலத்தில் துணிகளை சேகரிக்க பிரத்யேக தொட்டிகளை அமைக்க வேண்டும் என்பதும், அத்துமீறி துணிகளை வீசுபவர்கள் மீது கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதும் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது.
ராமேஸ்வரத்தில் புரோகிதம் 50 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கடற்கரையில் துணிமணி யாருமே போட மாட்டாங்க. இந்த ஜோசியர் வந்து துணி போட்டால் பாவம் போகும், வீட்டை வேலை போகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காரணத்துக்காக தான் எல்லாம் துணி போடுறாங்க. ஆனால் உண்மையிலே வேஸ்ட்டு. 50 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே துணியே போடலை. இந்த துணி போடுற என்ன காரணம்னா கடல் வளமும் அழியுது, மக்கள் குளிக்கும் போது காலில் பட்டு கிதறி விழுந்து கீழே விழுந்து அடிபடுது. இதனால் துணிமணி போடுறதுனால ரொம்ப ஆபத்து இருக்குது. நீங்கள் பாவத்தை புண்ணியத்தை தேட வந்துடுங்க ராமேஸ்வரத்துக்கு. நீங்கள் புண்ணியத்தை தேட வரும்போது பாவத்தை சேர்க்கப்படாது. வெளிமாநில பக்தர்களின் புதிய வழிபாட்டு முறையால் ஏற்பட்டுள்ள ஆபத்து குறித்து தூத்துக்குடி மீன்வள ஆராய்ச்சி நிலைய ஆய்வாளர் லவ்சன் எட்வர்டை தொடர்பு கொண்டு கேட்டது புதிய தலைமுறை. பக்தர்களின் நம்பிக்கை சார்ந்த விஷயம் இது என்று அவர் தெரிவித்தார். எனினும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டை கருத்தில் கொண்டு ஐயப்ப பக்தர்கள் இந்த வழிபாட்டு முறையை கைவிட வேண்டும் என்றும் ஆராய்ச்சி நிலைய ஆய்வாளர் கேட்டுக் கொண்டார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் வினோத்குமாருடன் செய்தியாளர் ஆனந்தன். நீலகிரி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இரவு உறைபனி ஏற்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும், வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளை முதல் 4 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை நீலகிரி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இரவு உறைபனி ஏற்படும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வரும் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சாரக் கூட்டத்தில் திருப்பூரைச் சேர்ந்த இளைஞர் உட்பட தொண்டர்கள் 2 பேர் மயங்கி விழுந்தனர். அவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு பணியில் இருந்த தாவேக தொண்டர் படையைச் சேர்ந்த ஒருவரும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழையால் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள யானைக்கஜம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. தண்ணீர் சீறி பாய்ந்து வருவதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அருவிக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மழை நீடிப்பதால் நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மெயினருவி மற்றும் ஐந்தருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நேற்று பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதுகாப்பு கருதி தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக அருவிகளில் நீராடி வருகிறார்கள். இருப்பினும் பராமரிப்பு பணிகள் காரணமாக பழைய குற்றால அருவியில் மட்டும் 2 மாதங்களாக தடை தொடர்கிறது. தருமபுரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலவிய கடும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. குண்டல்பட்டி, நெல்லம்பள்ளி, அரூர் உள்ளிட்ட இடங்களில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி மெதுவாக சென்றனர். கடந்த சில நாட்களாக ஊட்டி, கொடைக்கானல் போன்ற குளிர் பிரதேசங்களை போன்ற சீதோஷ்ண நிலை தருமபுரியில் நிலவி வருவதால் பொதுமக்கள் கடும் குளிர் நிலவுவதாக வேதனையை வாடுகிறார்கள். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த கனமழையினால் நெல்லையில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக பாபநாசம் அணை ஒரே நாளில் 4 அடி உயர்ந்து 128 அடியை எட்டியுள்ளது. மாஞ்சோலை, ஊத்து உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் பலத்த மழை பதிவாகியுள்ளதால் பாதுகாப்பு கருதி களக்காடு, தலையணை மற்றும் மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் விதித்த தடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது.
சேலம் மேட்டூர் அணை நீர்த்தேக்க பகுதியில் மத்திய அரசின் கெம்பா திட்டத்தின் கீழ் நடப்பட்ட 12,500 மரக்கன்றுகள் தண்ணீரில் மூழ்கி வீணாகியுள்ளன. அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து 100 அடிக்கு மேல் நீடிப்பதால் நாவல், வேம்பு உள்ளிட்ட மரக்கன்றுகள் அழுகிவிட்டன. நீர் தேங்கும் இடங்களை முறையாக ஆய்வு செய்யாமல் வனத்துறை அதிகாரிகள் பெயரளவில் மரக்கன்றுகளை நட்டதே இதற்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் நிலவி வரும் கடும் பனிப்பொழிவு மற்றும் சாரல் மழை காரணமாக மல்லிகைப்பூ விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. செடிகளில் அரும்புகள் மலராததால் வரத்து குறைந்து 1 கிலோ மல்லிகை 2,200 ரூபாய் வரை விற்பனை ஆகிறது. 10 கிலோ கிடைக்க வேண்டிய இடத்தில் வெறும் 500 கிராம் மட்டுமே கிடைப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். மல்லிகைப்பூ தட்டுப்பாட்டால் பிச்சி மற்றும் முல்லைப்பூக்களின் விலையும் உயர்ந்திருக்கிறது. வெயில் அடித்தால் மட்டுமே விலை குறைய வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இரு கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் சீறி பாய்வதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தலையணையை பார்வையிட மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது.